பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற காரணத்தை சொல்லி ஏற்கனவே சீசன் 7ல் பிரதீப்பை வெளியே அனுப்புனாங்க. அதே மாதிரி கமருதீனால இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்ட்டு திவாகர் சொன்னதுக்கு இந்த லேடிஸ் எல்லாருக்கும் திவாகர் பிரச்சனையாக இருக்கான்ற மாதிரி கமருதீன் சொல்லிட்டாரு. ஆனால் திவாகர் சொன்னது இவன் வயலண்ட்டாக நடந்துக்கிறான்ற மாதிரி சொன்னார். ஆனால் கமருதீன் இவன் பொம்பளை பொறுக்கி திவாகர் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ட்ரை பண்ணுறாரு. அதனால் விஜய் சேதுபதி தயவு செஞ்சு நீ அமைதியாக உட்காரு, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்னு உட்கார வைக்கிறாரு. இல்லை சார், என்னை சுபிக்ஷா அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னதுக்கு, சத்தியமாக சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீ பொய் பேசுகிற கமருதீன், அந்த மாதிரி எதுவுமே ரெக்கார்ட் ஆகல, தயவு செஞ்சு உட்காந்துருன்னு சொல்லி செருப்பு அடித்து உட்கார வச்சிடறாரு. யாரோட நிழலில் இந்த வீட்டில் யார் இருக்கான்னு கேள்வி கேட்டதுக்கு பார்வதியோட நிழலில் கமருதீனும் கமருதீனோட நிழலில் பார்வதி இருக்காங்கன்னு கரெக்டாக சொன்னாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் மாறி மாறி தப்பு பண்ணாலும் விட்டு கொடுத்துக்காம இருக்காங்க. கனியோட கேப்டன்சியில் இந்த வாரம் எப்படி இருந்ததுன்னு கேட்ட கேள்விக்கு எஃப்ஜேக்கு தான் அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறதுங்கிறதையும் கரெக்டாக சொன்னாங்க. ஏன்னா கனி, கெமி, எஃப்ஜே, பிரவீன், சபரி இவங்க எல்லாம் தான் ஒரு டீமாக இருக்காங்க பிக் பாஸ் வீட்டில். அதே மாதிரி கமருதீன், வினோத், பார்வதி இவங்க தான் ஒரு டீமாக இருக்காங்க. அதே மாதிரி அரோராவும் துஷாரும் காதல் பறவைகளை உள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் பொது சொத்து மாதிரி யார் வேணால் யாரை வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆதிரி இப்போ எலிமினேட் ஆகிட்டாங்க. இதெல்லாம் தான் இந்த வாரம் நடந்தது. கமருதீன் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் ஆபத்துன்னு நினைக்கிறவங்களும், பார்வதி இந்த வீட்டில் அடிக்கடி ஏற்படுறது விபத்துங்கிறதையும் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள்.